கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நிற்க விட மாட்டாங்க. சொல்லிட்டு வச்ச மிஸ்டர் அபி தமிழ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேணா பீச் வந்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஏர்லி மார்னிங் 4 மணியாக கிளம்பி பிஜிஆர்ஸ்லாம் புறாக்கெலாம் ஃபீட் பண்ணுவாங்க. பார்க்க சூப்பராக இருக்கும். மீன்வேல் எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புறா இருக்கும். நான் அது காட்டுறேன் பாருங்கள், சிம்பிளாக ஒரு சாம்பிள் காட்டுறேன். மார்னிங்கே வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தீங்கன்னா இங்கே ஃபீடர்ஸ்லாம் இருப்பாங்க. எக்கச்சக்க புறா இருக்கும், ஒரே இடத்துல வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால ஃபீட் பண்ணலாம் தான் கிளம்பி வந்தோம். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு ப்ரீவியூ காட்டு எப்படி நீங்களே பாருங்களேன். எதுக்கு இது பெற்ற புறா ஃபீடுவாங்க. யூபிஎல்லாம் போடுவா பே பண்ணிங்களா தினேஷ்? ஃபைனல் தினேஷ் ஃபீட் பண்ணுறீங்களா? போய் ஃபீட் பண்ணிட்டு வாங்க, காட்டுங்க போங்க, போய் ஃபீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம டிவி தினேஷ் போயிருக்காரு ஃபீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்து எக்கச்சக்க அப்புறம் ஒரே இடத்துல இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, புதுச்சேரி ஏகப்பட்ட இடத்துல மாற்றி மாற்றி போகிற உட்காரோம். பட் இங்கே மட்டும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபீடிங் ஆரம்பிப்பாங்க. டைம் போகிறீங்களா? போய் ஃபீட் பண்ணிட்டு வரீங்களா? ஃபீட் பண்ணிட்டாரு. அது புறாக்கு பிறகு தின்றாத பிரியம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே புறாக்கு ஃபீட் பண்ணுறது ₹100 பே பண்ணிங்கன்னா பவுலில் கொடுக்குறாங்க. டொனேட் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலி டொனேட் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நான் வாங்கிட்டு நான் ஃபீட் பண்ண போகிறேன். பெட்டில் வசம் நம்ப மாட்டேன். இப்போ ஃபீடிங்லாம் வச்சுருக்கேன். போடுங்க வீட்டில் சார். ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை இந்த மாதிரி மெடிக்கணும், அந்த மாதிரி தான். ஏன்னா அப்படி போடுங்க, அப்படி கையில் காசு சரியாக வரும். போடுமா அப்படி போட்டு சொல்லுங்கள் தினேஷ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? காசு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நிற்க விட மாட்டாங்க. காசு கொடுத்துட்டு எவ்வளோ கொடுத்தீங்க? 100 ரூபா கொடுத்தீங்களா? ஓகே. எவ்வளோ நிற்க வச்சாங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க நம்மளை போட்டு. ஆமாம், அவங்க 2 மினிட்ஸ் தான் நிற்கணுன்றாச்சு, எடுக்கணுன்றாங்க வீடியோ. அதுக்கு மேலே வந்து நிற்க விட மாட்டாங்க. அதுக்கு மேலே வேணால் மறுபடியும் 100 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சேனல் ஹோஸ்டல் காணும். புறாலாம் வளர்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் இப்போ ஆக்சுவலாக பெட்டில் வருதான். நான் வீட்டில் இல்லை பேச வளர்ந்துருக்கேன். ஃபீடிங் பண்ணலாம் ரெகுலர் தான் எனக்கு. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சரி, எவ்வளோ புறாக்கள் வளர்த்துருக்கேன் நான். புறா இல்லை, பேட்ஸ்லாம் வளர்த்துருக்கோம். பெட் நிறைய வச்சுருந்தோம். சரி, நல்லா இருந்துச்சு. எக்கச்சக்கமாக புறா இருக்குது ஒரே இடத்துலக்கு. லாங்லேருந்து பார்க்கும்போது தெரியல, கிட்டேருந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மார்னிங் எழுந்து ரொம்ப ஒருத்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சாமியாக இருக்குது. அங்கே இங்கே வராங்க, அங்கே அங்கே போகிறாங்க. பிஜான் பிஜான் என்ன பிஜான்? பிஜான்னா புறா. பிஜான் அதுதான் ஜாம் மாதிரி கரெக்டாக சொல்லுங்கள். பிஜான் பிஜான் சொல்லணும். பிஜான் AGEON பிஜான். பிஜான் ஸ்கூலில் படிக்கல, எப்படி நீ காலேஜில் வந்தேன்? சரி, என்ன பண்ணி வேலை கொடுத்துருக்காங்க நம்பி ஆஃபீஸில். ஏன்னா எப்படி வேலைக்கு வச்சுருக்கான்னு தெரியல. இன்ஜினியரிங் படித்தா ஒன்றே ஐடி எடுத்துருக்காங்கன்னா பிஜான் சொல்லுங்கள். பிஜான் அது எப்படி சைஸ் வீடியோ எடுக்கும் கொண்டு புறாக்கள்லாம் பறந்துச்சு. அது அப்படி தான் மார்னிங்லேயே எடுக்க ட்ரை பண்ணிருப்போம். அப்போல்லாம் கிடைக்காது ஒரு ஷாட் கூட. எப்போ கேமரா ஆஃப் பண்ணி கீழே வைக்கணும், கீழே வச்சோடனே அவங்க நோட்டிஃபிகேஷன் போய் நினைக்கிறேன். டிங்குன்னு மெசேஜ் வந்து பறந்துடுவாங்க அவங்க எல்லாரும். ஒரு ஷாட் உருப்படியாக கிடைக்காது. எந்த ஷாட் கிடைக்காதோ அந்த ஷாட்லாம் நல்லாயிருக்கும். நல்லா ஷாட்லாம் கிடைக்காது நம்மகிட்ட. மார்னிங் புறா பாலை எழுந்து வந்ததுக்கு ட்ரைபாட் கொஞ்சம் தான் மிச்சம். ஓடி பறக்கலாம் பற்றியா? முன்ன காட்டுறதுக்குள்ள கேமரா அங்கே வச்சுருந்தா கூட புறா. நீ கேமரா அங்கே வைக்கும் போது புறா பறக்காது. அவுட் சைடர்ஸ் வந்து உள்ளே போய் ஃபீட் பண்ணோன்னா டேரெக்டாக உள்ளே போனோம்னா கேட்குறாங்கன்னா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நம்மகிட்ட. எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்க. எவ்வளோ வேணும், எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சும்மா அவங்களோட அவர் இதுதான், அது ஃப்ரீ தான், ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ நம்ம நார்மலாக கேட்டோம்னா இந்த மாதிரி சொல்லிகிட்டே கொடுக்குறாங்க. 100 ரூபீஸ் கொடுத்துட்டு 3 பேருக்கு ஃபீட் கொடுத்தாங்க. இது நார்மலாக பண்ணால் எல்லாருமே வந்து கேட்பாங்க. இப்போ காசுன்னு நிறைய பேர் போக மாட்டாங்கல்ல. இது ஃபுல்லாக ட்ரஸ்ட்டு தான், ஒரு பெரிய ட்ரஸ்ட் மூலம் மாதிரி பண்ணுறாங்க. மெரினா பீச்சுன்னு சொல்லிட்டு பீச் ஃபீடர்ஸ் சம்திங் ஏதோ விற்றுருக்காங்க. அந்த எல்லோ கலர் என்ன சொல்லுவாங்க? பிஜியான் ஃபீடர்ஸ் சொல்லுவாங்களா? பிஜியான் ஃபீடர்ஸ்
அதான் போர்டே வச்சுருக்காங்க மெயினா பீச் பிரியாணி ஃபீடர்ஸ் அசோசியேஷன். நார்மலாக நீ கூட வாங்கி வந்து ஃபீடு வந்து அங்கே வைக்கலாம். அந்த இடத்துல அங்கே போய் லோட் மட்டும் பண்ணிட்டா போதும். நீ அந்த மாடை கிட்ட இந்த புறாக்களை மதிக்கவே அந்த ரோப்பு கூட இது அவகிட்ட போய் மிஸ் ஆஃபீஸர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லினா போயிருக்கோம். கரெக்டா அது அதான் சொல்லியிருப்பேன் நைஸ் ஓடிச்சு. அதான் நான் போகிற இடத்துல அவனை கயிறை போட்டு தான் மாதிரி போகுது. தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கான். அதீஸ் என்ன சைஸ் தொலைச்சிங்க? ட்ரைபேடோட கிளிப்பை காணும். எங்கே விட்டீங்க? மாடு எடுத்துட்டு போயிடுச்சு. மாடு எடுத்துகிட்டு போகல, மாடு நீ தானே எடுத்துகிட்டு போய் இங்கே தொலைச்சிட்டு. அது புறாக்களை காப்பாற்றுக்கு வேகத்தில் போயிட்டு இருக்கேன். காப்பாற்ற மாதிரி தெரியலையே. கிளிப்பை காணும். இப்படியாவது சாக்கோ ட்ரைபேட் வாங்குவோம். ட்ரைபேட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைபேட் வாங்குவோம். இன்னும் என்ன நான் மைக் வந்துச்சு சொல்லி மைக் வாங்குற, ட்ரைபேட் வந்துச்சு ட்ரைபேட் வாங்குறேன். ட்ரைபேட் வந்துச்சு பிரேம். ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்ததுக்கான ஒருத்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சொல்லுவேன். ஸோ நீங்கள் இங்கே வேணா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்கள். மீன் நீங்கள் நார்மலாக டெய்லி பார்க்குற மெயினாக்கும் ஏர்லி மார்னிங் வர மெயினாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. புதுசாக விஷயம் புறா ஃபீடிங்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஏர்லி மார்னிங் 4:30 அந்த மாதிரி கிளம்பி வந்தீங்கன்னா இந்த ஸ்டால் பாருங்கள், 2 ஸ்டால் இருக்கும். இது ஃபுல்லாக புறா ஃபீட் தான். நீங்கள் முன்னாடி போயிட்டு முன்னாடியே ஆளுங்க இருப்பாங்க, நிறையவே ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் ஃபீட் பண்ணாடியாக இருந்தால் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்துட்டு ஒரு சின்ன டொனேஷன் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விலை ட்ரெயிலே ஃபீட் கொடுத்துருவாங்க. நீங்கள் நிறைய நீங்களே ஃபீட் பண்ணலாம். ஸோ கிட்டது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம வீடியோ பார்க்க வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை பை. முருங்கைக்கீரை சுற்றிட்டு போயிட்டாரா? மிஸ் தமிழ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். முருங்கீரை அப்படின்னு